வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருந்திருக்காரா? நீங்கள் வள்ளலார் எந்த மாதிரியா? இது வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து 30 செய்யுள் தினந்தோறும் ஒன்று மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி நம்ம பதிப்பு திலகம் திரு சா மையப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார். அதில் திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லியிருக்கிறது முருகன் தோத்திரம். அப்போ வள்ளலார் யாரு? நிச்சயமா உங்க தந்தை இல்லை, ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன். நீங்க தப்பா ஏதோ நான் கருணாநிதியை தப்பா சொல்லிட்டேன் நினைக்கப்படாது. அதுக்கு அடுத்து மகாதேவ மாலை, முருகனை பத்தி, அப்புறம் சிவனை பத்தி மகாதேவ மாலை. அதுக்கடுத்து நமச்சிவாய சங்கீர்த்தனம். நான் கேட்கிறேன், வள்ளலார் பெருமானை விட மிகச்சிறந்த ஹிந்து உண்டா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்கு, அதை நம்ம சொல்லத்தான் வேணும். அதுக்கு பேர் என்ன? உதவாநிதியா? உதயநிதி ஸ்டாலின். அவரு சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுறாரு. அதுக்காக அவருக்கு பெங்களூர்ல, பாட்னால, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்கு. அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் இன்னி வேற மறுத்து இருக்கு, நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் இன்டரிம் காமெண்ட்ஸ்ல சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம். ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாம ஏன் களவாடணும்? அதனாலதான் சொன்னேன், இந்த களவாடுறது கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்க ரைட்டு, உங்க பேட்டன், திராவிட மாடல் அதுல இருக்கு. அதுல நாங்க போட்டி போட விரும்பல. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க? உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான்னு. ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க, ஆனா பெரிய ஏமாற்றம் சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரியா இந்த கிராமத்தில், நான் கிராமத்தான், நீங்க என்ன மீடியா எனக்கு தெரியாது, இவ்வளவு அவசரம் ஏன் என்னன்னு தெரியல. இந்த அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொடுக்குண்டாலாம் பாக்குறது, குழந்தை வளையவர்தான்னு. இது என்ன மனோபாவம்? போயிருக்காங்க, அமைச்சரை பார்த்திருக்காங்க, அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இன்னும் 24 மணி நேரம் ஆகட்டுமே, உங்க குடிக்கட்டு போகுமா? அந்த மக்களுடைய வேதனை இங்க பாருங்க. நான் தான் வேற இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் சொல்றேன், நீட்டு கொண்டு வந்தது யாரு? சாக்ஷாத் திராவிட முன்னேற்ற கழகம், காந்தி செல்வன் அவர் தான் அந்த பில்லை மூவ் பண்ணவர். ஆனா இந்த அயோக்கிய திராவிடியன் ஸ்டாக்கு அதுக்கு எதிராக பேசுறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.